வெல்கம் டு டிவிஆர் அகாடமி. திஸ் இஸ் கீர்த்தனா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இம்பார்ட்டண்ட்டான தலைவர்கள் அவங்களோட பிறந்தநாளை என்ன தினமாக கொண்டாடுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் ஒரு கொஷனில் நிறைய கேட்டிருக்காங்க, அதனால் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு விவேகானந்தரோட பிறந்தநாள் ஜனவரி 12, அதை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். நேதாஜி பிறந்த நாள் ஜனவரி 23, அதை பராக்கிரம் திவாஸ், அதாவது தேசிய நாட்டுப்பற்று தினமாக கொண்டாடுறோம். அடுத்ததாக சரோஜினி நாயுடு பிறந்த நாள் பிப்ரவரி 13, அது தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம். இதில் இந்த பராக்கிரம் திவாஸ் அப்படின்ற கொஷின் குரூப் 4 கொஷின், அதனால பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் 14, அது சமத்துவ தினமாக நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம். காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15, கல்வி வளர்ச்சி நாள், அது நல்லாவே தெரியும். அடுத்து பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17, சமூக நீதி தினமாக கொண்டாடுறோம். காந்தியோட பிறந்தநாள் அக்டோபர் 2, அது சர்வதேச அகிம்சை தினம் அப்படின்றது. இதில் 2007 இருந்து இந்த நாள் அனுசரிக்கிறாங்க. ஓகேவா? வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் அக்டோபர் 31, தேசிய ஒற்றுமை தினம்னு சொல்கிறோம். எதனால் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தை தேசிய ஒற்றுமை தினம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவர் சுதேச அரசுகள் இந்தியா விடுதலை அடைந்த டைமில் நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் இந்தியா கூட ஒருங்கிணைக்கிறதுக்காக நிறைய வேலை பார்த்து ஒருங்கிணைச்சவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல். அவர் தான் இந்தியாவோட இரும்பு மனிதரும் கூட. அதனால தான் அவரோட பிறந்தநாளை தேசிய ஒற்றுமை தினம்னு சொல்கிறோம். அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்தநாள் நவம்பர் 11, அதை தேசிய கல்வி தினம்னு சொல்கிறோம். எதனால் அப்படி சொல்கிறோம்? அவர் சுதந்திர இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் சென்ட்ரலில், ஓகேவா, மத்தியில். ஓகே. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் 14, தேசிய குழந்தைகள் தினம், நல்லாவே தெரியும். அடுத்து பிர்சா முண்டா பிறந்த தினம் நவம்பர் 15, அது பழங்குடியினர் பெருமை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட இந்த வருஷம் அவரோட பிறந்தநாள் 150வது பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்புறம் வஉசி நினைவு தினம் நவம்பர் 18, தியாக தினம்னு தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம். பாரதியார் பிறந்த நாள் டிசம்பர் 11, மகாகவி தினம். இந்த தினம் எப்போ இருந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னா 2021 அனுசரிக்கிறோம். தேங்க்யூ.